தாயாய், தமக்கையாய், மனைவியாய், தோழியாய், திஸ் விமென்ஸ் டே அப்படின்னு. ஸோ உட்காந்துருங்க ப்ளீஸ், பெண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ என்னன்னா, கிடைக்கிற கேப்ல அடிக்கிற சிவாஜிங்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம எப்படி இல்லைன்னா இருக்க முடியும் சொல்லுங்களேன். எனக்கு இதுல இந்த தாயாய் தமக்கையா சொன்னல, எனக்கு அதெல்லாம் வந்து செம்ம கடுப்பாகும். ஏன் இது எதுவாவது இருந்தாதான் நீ மதிப்பியா? எதுவாகவே இல்லை, நீங்க யாரோ, எனக்கு உங்களை சம்மந்தமே கிடையாது. அப்பவும் நான் உங்களை மதிக்கணும், இல்லைன்னா உங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி, உங்களை அவர்ஷனா நீங்க என்ன பாக்குற மாதிரி நடந்துக்க தேவையில்ல அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு நான் நீங்க போட்டோ பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஃபுல்லா தங்கச்சி, அம்மா, சிங்கிள் மதர். என் வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் என்னோட பெரிய தங்கச்சி கிட்ட தான் இருந்தது. நான் ஒய்ஃப், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பெண்கள் வந்து எனக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நிறைய என்னை வந்து திருத்தியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்கள சும்மா வந்து இப்படி நடந்து இப்படி போயிட்டு அம்மா மிஸ்க் அப்படின்னு பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. கொஞ்சம் நல்லா டீசெண்டாக எழுதணும்னு நினைப்பேன். நான் நடித்த படங்களில் எனக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. அட்லீஸ்ட் நான் எடுக்கிற படங்களில் என்னால் அதை எடுத்துக்க முடியுது, நான் அதை பண்ணுறேன். ஸோ எனக்கு அது மாதிரி பண்ணுற படங்களோ இல்லை எழுதுகிற கேரக்டர்ஸோ என்னோட படங்கள் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன்.